மேளம் கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அஜய் வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். பாப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக போறோம். அதுவும் எதுக்காக? குட்டி பாப்பா வயித்துல எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும்ல, அதுக்காக. பாப்பா, நீங்க நல்ல பாப்பாவா சமத்து பாப்பாவா இருக்கணும். அம்மா என்னெல்லாம் கொடுக்கணும் எல்லாமே சாப்பிடணும். என்ன இதுவும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா வந்துடணும். சரியா? பாப்பா நல்ல பாப்பா, அம்மா சொல்றது எல்லாம் கேட்கும் பாப்பா. அப்படிதானே பாப்பா? நீ சொல்லு குட்டி பாப்பா. பாப்பா, நீங்க நானும் சேர்ந்து நம்ம அப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். சரியா? ஏன்னா அப்பா நமக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால அப்பாவை நம்ம நல்லா பாத்துக்கணும். சரி எடுத்தாங்க. பரவாயில்லையே, இந்த அப்பாவை பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் வந்துட்டாங்களே. அப்ப இந்த அப்பாவை 2 பேரும் சேர்ந்து பத்திரமா பாத்துப்பீங்க, அப்படித்தானே? யாரும் கொண்டாட்டிங்க, நீ என்னெல்லாம் பாத்துக்க வேணாம். உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா பாத்துக்கிட்டாலே அதுவே இந்த அஜய்க்கு போதுண்டி என் செல்லமே. எனக்கு என்னடி குழந்தை நல்லதானே இருக்கு. மாமா நல்லா இருக்க போய் தானே வயிற்றுல குழந்தையே வந்தது. என்ன மாமா வேற ஏதாவது நிரூபிக்கணுமா என்ன? காலையிலேவா வெளியில வந்து பாருடி, ஆளாளுக்கு ரொமான்ஸ் பண்ணி தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்கடி. அதெல்லாம் பார்த்து காண்டா இதாண்டி நானே உள்ள வந்தேன். அப்படின்னாலும் சரி, அவங்க இப்பதானே புது லவ் ஜோடி ஸ்டார்ட் பண்ணட்டும், சந்தோஷமா இருக்கட்டும்னு பொண்ணாப்பட்டோன்னு விட்டுட்டு வந்துட்டேன்டி. அவங்கள பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் என் பொண்ணோட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு ஓடி வந்துட்டேன் என் பொண்ணோட்டி தேடி. அப்பா அடிய பொண்ணோட்டி, நீ இப்பதான் குளிச்சுட்டு வரையும் சொன்ன சும்மா தூக்குதடி. அது பூஜா, நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேணாம், இன்னொரு 2-3 நாள் கழிச்சு போகலாம். சரியா? அது அது வந்துமா, அது என்னன்னா அது ஒண்ணு இல்லம்மா. அது இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டு அந்த டாக்டர் ரொம்ப பிஸி போல இருக்கு. அதான் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல, ஒரு 2 to 3 days கழிச்சு நான் அப்பாயின்மெண்ட் தரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால தான் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கட்டும், அப்புறமா நம்ம செக்அப் போகலாம். சரியா? இல்லடா, அது என்னன்னா இந்த டாக்டர் வந்து சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ரொம்ப நல்லா பார்ப்பாங்க, கைனகாலஜிஸ்ட்லாம். அதனால அவங்க ரொம்ப நல்லா பார்ப்பாங்கடா. இவங்க ஒரு பெரிய டாக்டர். அதான் இவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஒரு 2 to 3 days தானடா, ஒரு 2 to 3 days மட்டும் என் செல்ல பண்ணி வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம பாப்பா எப்படி இருக்கான்னு நம்ம சீக்கிரமே பார்த்துடலாம். சரியா? ஆமா. ஏமா நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உனக்கு ஓகே தானே? இல்ல நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணுமா என்ன? வீடு கொண்டாடி சொல்லலாமே, ஆனா நான் வேற மாதிரி சொல்லுவேன். சொல்லட்டுமா? எனக்கு சாதாரணமா சொல்ல தெரியாது, வேற மாதிரி தான் சொல்லுவேன். நான் சொல்றேன், பாக்குறியா? அதெல்லாம் முடியாது, என் குழந்தைக்கு நானும் சொல்லணும்ல, அதனால சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்ல போறேன், சொல்லட்டா?
வீட்ல எல்லாரும் இருக்காங்க தெரியும்ல. ஏய், எல்லாரும் வெளியில தானே இருக்காங்க, யாரும் உள்ள இல்லையே. அப்போ நம்ம வெளியே நம்ம பார்க்கலாம்ல. ஓய், என்ன டி திருட்டு போல நீ கையெடு வேணாம். அடி பொண்டாட்டி, அதான் கல்யாணம் ஆக போதுலாம். அப்புறம் என்ன, இது வரைக்கும் கல்யாணம் ஆகுமான்னு பயத்துல இருந்தோம், இப்பதான் முடிவாயிடுச்சேன். அப்புறம் என்ன, தொட்டு பார்க்கலாடா. வேண்டாம் நீ விடு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். விடுடா. ஏய், நான் என் பொண்டாட்டி என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு நீ யாரடி? திருட்டு போல வாய் பத்தியா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. வாய் மட்டும் இல்ல, கை கூட நல்லா பேசும். பேசி காட்டுடா. அஜய் வேணாம் சொன்ன கேளுங்க. எல்லாரும் வெளியில இருக்காங்க, எப்ப வேணாலும் ரூமுக்குள்ள வரலாம். கையெடுங்க. இதே சுகம் இதே சுகம் என்னாலுமே கண் வார்த்தை மூச்சையாச்சு போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குது ரெண்டு ஜீவனே ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்ச தீக்குச்சி வந்து தீக்குச்சி கிட்ட சௌக்கியம் கிட்ட கிட்டவா தீன சுட்டவா அள்ளி கட்டவா மேலும் கொட்டவா சூடேறுது எனக்கு ஒண்ணு வேணும். என்னை தொடுகையில் உயிர் நிறைகிறேன் அழகா. முந்தோபுர அழகை உந்தாவணி மூடியதே உன் ரகசியத்தை மழை துளி. ஏய், கையை எடுத்துட்டேன்டி, என்ன பாரு. கண்ணை திறந்து என்ன பாரு. நான் எதுவும் பண்ணல, கை எடுத்துட்டேன். இல்ல வேணும். சரிடி, எதுவும் பண்ண மாட்டேன். கண்ணை திறந்து என்ன பாரு. சும்மா தான் விளையாடுன, இப்போ எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் பண்ணாம இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. கண்ணை திறடி. போடா மூஞ்சி பாரு திருட்டு போல. என்ன வேலை பார்க்க வர. ஏய், சத்தியமா சொல்லு, உனக்கும் ஓகேவா தானே இருந்தது? ஏய், சொல்லுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. போடா. என் பொண்ணாட்டி கொண்டு எனக்கு தெரியுது, வேணுமா வேணாமான்னு எனக்கு தெரியும்டி. ஆமா, கேட்கறது புருஷன் தானடி, உன் பொண்ணு சொல்றதுக்கு என்ன சொல்ல மாட்டீங்க அப்படிதானடி? பொண்ணுங்கனாலே அப்படிதான்டா புருஷன். புருஷனாவே இருந்தாலும் மனசுல இருக்கிறத சட்டுன்னு சொல்ல மாட்டோம். அப்படிதான் போ. அடியே இருக்கீங்களா, அப்படிதான் இருக்கக்கூடாது. இப்ப பாத்தியா நீலா நீ என்ன பாடுபட்டு இருக்காங்கன்னு. அவங்க மனசுல இருக்கதான் அப்பவே அர்ஜுன் கிட்ட கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. எப்பவுமே மனசுல இருக்கிறத அப்பப்போ புருஷன் கிட்ட சொல்லிடுங்கடி. புருஷன் மட்டும் என்ன மூடி மரத்தை வச்சிருக்கான், பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டிடறான்ல. அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்னடி, நீங்களும் உங்க மனசுல ஒளிச்சு வச்சிருக்கிறத எங்க கிட்ட திறந்து காமிச்சிருங்க. புருஷன் கிட்ட தானடி காட்ட முடியும், புருஷன் தவிர வேற யாரை காட்ட போறீங்க? எங்க கிட்ட எல்லாத்தையும் திறந்து காட்டிடுங்க. நீ திருட்டு போல மனசுல இருக்கிற விஷயத்தை காட்ட சொல்றியா இல்ல? அதிக பண்ணி புருஷன் ஆயிட்ட பிறகு விஷயம்னா என்ன, விவகாரம்னா என்ன, எல்லாத்தையும் காமிச்சிருங்களேன். புருஷன் தானடி. திருட்டு போல எனக்கு பத்தி தெரியும்டா. நீ கேடி பையனு மூஞ்சி பாரு. சரி சரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா நீங்க நைட்டு வீட்டுக்கு போனீங்களே என்னாச்சு? மாமா ஏதாவது சண்டை போட்டாரா? சண்டை? உங்க மாமனாரு சண்டைலாம் போடலாமா? அவர் எதுவுமே பண்ணல, அமைதியா இருந்துட்டாரு. நானும் வீட்டுக்கு போனா பூகம்பமே வரும்னு தான் நினைச்சேன். ஆனா பாரு, புயலுக்கு முன் அமைதிங்கிற மாதிரி அமைதியா போயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. அப்போ மாமா இதை கேட்கலையா? அத்தையும் கேட்டியும் மாமா இதை சொல்லலையா? எங்களை யாருமே அப்பா எதுவுமே சொல்லல. டாடி அவர் பாட்டு உள்ள போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட யார்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை, அமைதியா இருந்துட்டாரு. இது டவுட்டா இருக்க மாதிரி இல்ல. ஏதாவது பின்னாடி பெரிய பிளான் ஏதாவது வச்சிருப்பாரோ? அது சரி, என் பொண்டாட்டி புத்திசாலிங்கிறத கரெக்டா காமிச்சிட்டான். மாமனார் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். ஆமா, உன் மாமனாருக்கு பெரிய பிளானா போட்டு புயலையும் உண்டாக்கிட்டாரு. இது உங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேன் செல்லக்குட்டி, எதுவுமே உனக்கு தெரியாம உன் அஜய் உன்னை நல்லா பார்த்துப்பேண்டி. கேட்டுட்டு தாண்டி இருக்கேன், அதான் சொல்றேன். அவரு பெரிய பிளான்லாம் பட்ட மாதிரி தெரியல, எதுவும் பேசல எங்ககிட்ட. மேபி கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால என்கிட்ட அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டேன்னு யார்கிட்ட எதுவும் பேசல. பேசாம அவர் பாட்டில் அமைதியா இருக்காரு. சரி, எங்களுக்கு இது நல்லதா பட்டுதா, அதனால நாங்களும் அமைதியா விட்டுடும். விடு, பாத்துக்கோ. ஆனா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா மாமா பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கண்டிப்பா மாமா பின்னாடி பெரிய பிளான் தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் கூட நேற்று நைட் வீட்டுக்கு போனதும் இதோட வீட்டு பக்கமே வரக்கூடாது, வீட்டு வெளியில போடான்னு சொல்லிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, என் மாமனார் கொஞ்சம் நல்லவரா தான் இருக்காருல்ல.
ரொம்ப நல்லவருமா. மாமனார் மாதிரி நல்லவரு தேடி எடுத்தா கூட கிடைக்க மாட்டாங்க. பெத்த புள்ள கஷ்டப்படுறத கண் குளிர பார்க்கணும்னு நினைக்கிறாரு. காமிச்சிடுவோம். ஆமாமா, என் டாடி ரொம்ப ரொம்ப நல்லவர். சரி, ஓகே, இப்ப எதுக்கு அவரை பத்தி பேசிக்கிறேன்? சரி அஜய், சரி அப்ப இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்ல? ஆமாமா, 2-3 நாள் கழிச்சு போலாம். சரியா? அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி மார்னிங்ல என்னால வர முடியாது, ஈவினிங் வரேன். ஓகேவாடா? ஏன் அஜய் ஈவினிங் வரேன்னு சொல்றீங்க? ஓய், அப்புறம் எனக்கு வேலைலாம் இல்லையாடி? நானும் வேலை பார்க்கணும்ல. வேலைக்கு போனா தானே ஏன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்? ஆமா சாரி, இன்னொருத்தங்க கிட்ட போய் வேலை பார்த்துட்டு ஈவினிங் மேல வந்து பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்கு பேச பாரு, உங்க ஃபேக்டரிக்கு தானே போக போறீங்க. ஃபேக்டரிக்கு போற கேப்ல நடுவுல வந்து பார்த்துட்டு போலாம்ல? ஆமா, ஃபேக்டரிக்கு தான் போகணும். ஆனா ஃபேக்டரியில நிறைய வேலை இருக்குடா, அது உனக்கு தெரியும்ல. இப்போ ஆடிட்டிங் அது இதுன்னு போயிட்டு இருக்கல, அப்ப எக்கச்சக்க வேலை இருக்கும்லமா. அதனாலதான் ஒரு 2-3 நாளைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். ஆனா கண்டிப்பா ஒன்று வந்து பார்த்துட்டு போக வேண்டி. ஈவினிங்ல மட்டும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு போறேன். சரியா? அதான் இன்னொரு 1 வீக்ல நமக்கு மேரேஜ் ஆக போகுதுல, அதுக்கப்புறம் நீ என் கூடவே தானே இருக்க போறடி. அதான் அஜய், எப்படா இந்த 1 வீக் போகும்னு ஆசையா இருக்கு. சீக்கிரம் ஓடிடக்கூடாதா? நல்லதும் நம்ம கல்யாணம் ஆயிடும்ல, அப்ப நான் உங்க கூடவே இருப்பேன்ல. சீக்கிரம் ஓடிடும். ஓகேவா? சரிம்மா, நீ நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா சாப்பிடுறியா இல்லையா? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்கேன். ஆமா, நல்லா சாப்பிட்டு சொல்றீங்க. பொண்டாட்டிக்கு குழந்தைக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஏய், என்ன வேணும் சொல்ல, உடனே போய் வாங்கிட்டு வரேன். என்னடி வேணும்? ஐயோ அஜய், என்ன வேணும் நானே வாங்கிட்டு வந்து கேட்கணுமா? இந்த மாதிரி சமயத்துல எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது? என்ன அது? அது எப்படி எங்க அண்ணனுக்கு தெரியாம இருக்கும்? எங்க அண்ணனுக்கு தெரியாம இருக்குமா என்ன? ஐயோடா, என்னம்மா உங்க அண்ணன் கிட்ட கேட்டா உங்ககிட்ட இருந்து பதில் வருது? ஆமா, அண்ணனுக்காக தங்கச்சி தானே பேச முடியும். எங்க அண்ணன் அவங்க பொண்டாட்டிக்கு என்னலாம் வேணும்னு தெரிஞ்சுதான் ஒரு காரையே தூக்கிட்டு வந்திருக்காரு. இது தெரியாம எங்க அண்ணனை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, நாங்க எல்லாத்தையும் முன்னாடி புடிங்கிட்டு தான் அண்ணனை மட்டும் ரூம்குள்ள அனுப்பணும். ஆனா அதுக்குள்ள கேள்வியை கேட்கிறோம், என்னென்ன உனக்கு வேணும்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. அது மட்டுமா? மேடம் இந்த சமயத்துல என்ன சாப்பிடுவீங்கன்னு எங்க மாமாக்கு தெரியாம இருக்குமா? இதோ இங்க பார் என்ன இருக்குன்னு. இதுவும் எங்க மாமா எடுத்துட்டு வந்ததுதான். நாங்க தான் முன்னாடி புடிங்கிக்கிட்டு மாமா மட்டும் உள்ள அனுப்பணும். நீங்க என்னதான் பண்றீங்கன்னு பாக்கலான்னு. என்ன நீ நினைச்ச மாதிரி மாமா உனக்கு தேவையானதுல வாங்கிட்டு வந்திருக்காரா? அது நான் உங்களை திருட்டு பையன் சொல்றது கரெக்ட் தான். எல்லாம் வாங்கி வந்து அங்க கொடுத்துட்டு நீங்க ஒண்ணும் வாங்கி தராத மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க. நான் சும்மா தான் கேட்டேன், எனக்கு ஒண்ணு இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணல. ஆனா விச்சு உங்க கையில இருக்க மாங்காய் மட்டும் சாப்பிடணும்னு தோணுது. அஜய், உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு அதுதான் பிடிக்கும். விச்சு அதை கொடுடா. என்னண்டா? சரி சரி, நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உங்க ஆட்டுக்காரரு கொஞ்சம் கார்டன் கொடு. ஒரு 1 hour கழிச்சு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறோம். சரியா? மாம்ஸ் வாங்க, பாட்டி கிச்சன்ல இருக்காங்க. நம்ம ஒரு மேட்டரா பேசணும்ல, சீக்கிரம் வாங்க, போய் முதல்ல அது என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம். இல்ல விச்சு, இது மாம்ஸ், இத பத்தி நம்ம அப்புறமா டீட்டெயிலா பேசிப்போம். ஆனா இப்போ பாட்டியை போய் பிடிக்கணும். பாட்டியை மட்டும் இப்ப மிஸ் பண்ணோம், அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். வாயா மாம்ஸ் போவோம். ஆமாண்ணா, நீங்க நின்னு பண்ணதே ரசிச்சதெல்லாம் போதும். கமெண்ட்லாம் அப்புறம் வந்து பண்ணுங்க. பாட்டி இப்ப விட்டோம், விச்சு சொன்ன மாதிரி நமக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. சீக்கிரம் வாங்க. அப்புறம் அண்ணா நீங்க எப்படி சேர்த்து வைக்கிறது? வாங்கண்ணா. ஓ, இப்ப அந்த பிளான் ஓடுதோ? அப்ப நானும் வரேன். பிச்சு போடுவோம் பிச்சு. ஒழுங்கு மரியாதை ரூம் குள்ளேயே இரு. இப்ப நீ எந்த கண்டிஷன்ல இருக்கன்னு உனக்கே தெரியும்ல. இங்க வெளியில வர்றது, ஓடுறது, இறங்குறது, பாயிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒழுங்கு மரியாதை ரூம் குள்ளேயே இரு. உனக்கு தேவையானதெல்லாம் ரூம் தேடி வரும். சரியா? மாம்சே வாயா மாம்ஸ், உன் பொண்டாட்டி பத்திரமா தான் இருக்கும், பாத்துக்கலாம் வா. என்னது இப்படி அமைதியா எத்தனை நாளைக்கு இருக்கிறது? பாத்தீங்களா உங்க பேரை என்னென்ன பண்ணிட்டு இருக்கானு? அடியே காமலம், என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. காலையும் புரியாம காலம் புரியாம பேசினா எனக்கு என்ன தெரியும்? என்ன விஷயம் சொல்லு. அப்படி என்ன பேராண்டி பண்ணிட்டான்? அட என்னது ஏதோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அதான் ஃபங்க்ஷன்ல நடந்த பிரச்சனையில இருந்து இன்னும் உங்க பேரை என் மருமக கிட்ட பேசவே இல்ல. எப்படி நீ மாட்ட பேசுவாரு? அவர் பண்றதா சரி, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. அவளை பாவம் ஒன்னும் பார்க்க வேணாம். அவ பண்ண தப்பு அப்படி, அதுக்கு அவ தானே அனுபவிக்க வேணாம், அனுபவிக்கிற விடுங்க. தேவிகி, என்ன தேவிகி நீ பேசிட்டு இருக்க? என் மருமக வருத்தப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியல. ஆமா, என் மருமக தப்பு பண்ணிட்டாதான். இன்னைக்கு யாரும் தப்பு பண்ணல. இங்க பாரு, என் மருமக ஒண்ணு தப்பு பண்ணான்னு சொல்ல முடியாது. அவ இடத்துல நான் இருந்தாலும் என் வீட்டுக்காரர்கிட்ட அப்படிதான் நான் பேசுவேனே. அவளும் சரியா தானே பேசியிருக்கா. சரி, சின்ன பொண்ணு இடம் பொருள் தெரியாம பேசிட்டா, அது வேணா அவ பேர்ல உள்ள தப்புன்னு சொல்லிட்டு போலாம். அதுக்காக அந்த சின்ன தப்புக்காக இப்படி அவன் அண்ணனை கொடுக்கறது? ஒரு புருஷன்கார கூட இருந்து பேசாம இருக்கானா எந்த பொண்டாட்டியாலும் தாங்கிக்க முடியும்? பாவம் என் மருமக சின்ன பொண்ணு, அவன் மனசு எப்படி வருத்தப்படும்? அவகிட்ட ஒரு வார்த்தை பேசணும் என்னவா? 2 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவன் அப்படியா இருக்கணும்? தப்பு தேவகி, நீ அதுக்கு மேல இருக்க. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது அண்ணி. எத்தனை தடவை தான் என் மாப்பிள்ளை மணி பரிசாலுங்க? ஏற்கனவே பிரியா விஷயத்துல இப்படிதான் பண்ணா, இப்போ பாரதி விஷயத்துல இதே தானா? எப்படி அண்ணி? இருக்கட்டும் விடுங்க, அவ தண்டனை கொஞ்சமா தான் அனுபவிக்கட்டும். அப்பதான் அவளுக்கு புத்தின்னு ஒண்ணு வரும். அது வர வரைக்கும் அவ கொஞ்சம் தண்டனை அனுபவிக்கட்டும். மாப்பிள்ளை இப்ப பண்றதா சரி. என்ன கேட்டா நீங்க யாரும் இந்த விஷயத்த தலையிடாம அப்படியே அமைதியா விடுங்க தேவகி. அப்புறம் நானே தீட்டி விட்டுருவேன் பாத்துக்க. சும்மா சும்மா என் மருமக பண்ண தப்புன்னு சொல்லாத. என் மருமக தப்பு எதுவும் பண்ணல.
அவ மனசுல பட்டதை கேட்டுட்டா. அதை கேட்கறதுக்கு ஒரு இடம் பொருள் தெரியாம கேட்டுட்டா, அவ்வளவுதான். மத்தபடி அவளை பிச்சுமா தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன உன் மாப்பிள்ள கரெக்டா பண்ணிட்டு இருக்கான்? அவன் பண்ணது தப்பு தான். என்ன சர்ப்ரைஸ், பெரிய பண்ணாங்கடி சர்ப்ரைஸ்? ஏன் ஒரு கூட இருக்க பொண்டாட்டி கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியதானே? அவன் சர்ப்ரைஸா சொன்னாதான் சொன்ன மாதிரி இருக்குமா என்ன? அவளுக்கு இவன் பண்ற சர்ப்ரைஸ் அவளுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. அப்படி பார்க்க போனா உன் மாப்பிள்ள பேர்ல தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். நீ சும்மா உங்க மருமகளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. அவ பண்றது மொத்தமா தப்பு தான். புத்திசாலி நினைச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறேன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமா வேலையை பண்ணிட்டு இருக்கான் உங்க மருமக. மடி கட்ட முட்டாள். தயவு செஞ்சு உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏட்ட வந்துடாதீங்க. என் மாப்பிள்ள எல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்காரு. வேண்டாம் தேவகி, எனக்கு கோவம் வருது. சும்மா சும்மா என் மருமகளை குறை சொல்லிட்டு இருக்க. உன் மாப்பிள்ள தான் தேவையில்லாம கோவச்சுட்டு இருக்கான். எதுக்குதான் கோச்சிக்கணும்னு ஒரு விவசாயம் இல்ல. ஏதோ ஒரு சின்ன தப்பு. அவளும் சின்ன பொண்ணு தானே, அவளை மன்னிச்சிட்டு போறதுல என்ன இருக்குது? உன் மாப்பிள்ள ஒரேடியா பண்ணிட்டு இருக்கான், பாத்துக்க. அடி நிறுத்துங்கடி. இங்க என்னடி நடந்துட்டு இருக்கு பாருங்க. சும்மா சும்மா ஏன் மருமக பேர்ல குறை குறைன்னு குறை சொல்லிட்டு இருக்கா. அவதான் தப்பு தப்புன்றா. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா. அதுக்கு ஏன் ஊர்ல உலகத்துல யாருமே தப்பே பண்ணலையா? என்னமோ அவன் மாப்பிள்ளைய தூக்கி வச்சுட்டு ஆடுறான். அவன் கூட தான் ஏக்கச்சக்கமான தப்பு பண்ணிருக்கான். எல்லா தப்பையும் நான் எடுத்து சொல்லட்டுமா? என் மாப்பிள்ளை ஏதோ தப்பு பண்ணாருன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். இவன் மாதிரி முட்டாள்தனமான காரணம் எதுவும் இருக்காதுமா. அடி நிறுத்துங்கடி. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அந்த சண்டைக்கு ஒரு தீர்வு காணலான்னு பார்த்தா இங்க இவளுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி என் மாப்பிள்ள தான் பெருசு, என் மருமக தான் பெருசுன்னு இவளுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. ஆமா, உங்க 2 பேரும் சண்டையை தீர்க்கவா இல்ல அவங்க 2 பேரும் சண்டையை தீர்க்கவா? ஒரு முடிவு பண்ணி நீங்களே சொல்லுங்க, நான் பாக்குறேன். அட ஆமால, இது தெரியாம நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஐயோ, அவங்க 2 பேரும் சேர்த்துக்கோன்னு பார்த்தாக்கா நாங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்கோமா? சாரிமா, எங்க மாப்பிள்ளை பத்தி சொன்னதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அத்தை, என் மருமகளை பத்தி சொன்னதும் எனக்கு கோவம் வந்துருச்சுமா. 1000 தான் சொல்லுங்க, என் மாப்பிள்ளை வழி என் பொண்ணுக்கு வரவே வராது. அத்தை, என் மருமகளை மாதிரிலாம் என் பையன் துளி கூட வர மாட்டான். சரிங்கடி, 2 பேரும் சண்டை போட்டுட்டு யார் ஜெயிச்சிங்கன்னு வந்து என்ன கூப்பிடுங்க. அப்புறமா நான் ஒரு தீர்வு சொல்றேன். இப்ப நான் போறேன். அத்தை, நாங்க 2 பேரும் தெரியாம சண்டை போட்டுட்டோம், இனிமே போட மாட்டோம். நீங்க மருமகனையும் பையனையும் எப்படியா சேர்த்து வைக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அத்தை. ஆமாமா, ஏதோ மாப்பிள்ளை மேல உள்ள பாசத்துல நானும் கொஞ்சம் பேசிட்டேன். இனிமேல் பேச மாட்டேன். சரி, நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. பாப்பா, இப்ப இவங்க வேற. ஆமா, உங்களுக்கு என்னடா வேணும்? என்ன 3 கூட்டுக்கலவானே சேர்ந்து வந்திருக்கீங்க? அடே மாப்பிள்ள, ஆமா நீ எப்ப இந்த வீட்டு பக்கம் வந்த? திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்க. என்ன எங்களை பார்க்க வந்திருக்கியா இல்ல உன் வருங்கால மனைவியை பார்க்க வந்திருக்கியாடா? பாட்டி, அதெல்லாம் நான் எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன். மெயினா என் பொண்டாட்டி பார்க்க வந்தேன். பொண்டாட்டியை பார்த்துட்டேன், இப்போ உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். சரி, இப்போ இது இல்ல விஷயம். இப்போ விஷயமே வேற. ஆமா, நீங்க தான் பிளான் போடுறதுல மண்ணியாமே, அதான் உங்களை பார்த்து ஒரு பிளானை கரெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். பிளானா? ஆமா, என்னத்துக்கு பிளான், எதுக்கு பிளான்? அடே பேர் நீங்களா இப்ப எதுக்கு பிளான் கேக்குறீங்க? அடியே சிரிக்கி, இவனுங்களோட நீங்க சேர்ந்துக்கிட்டியா? ஆமா, இப்ப எதுக்கு 3 பேருக்கு பிளான்? என்னத்துக்கு, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்புறம் நான் பிளான கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்றேன். என்ன விஷயம்னு சொல்லுங்கடா. ஹாய் பியூட்டி, மை ஸ்வீட் டார்லிங். பிளான் எதுக்கு தெரியுமா? என் அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் நாங்க 3 பேரும் உங்களை தேடி ஓடி வந்திருக்கோம். பியூட்டி, எங்க பிளான் டக்கு டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். ஆமா பாட்டி, சீக்கிரம். அதுக்கு தான் நாங்க ஓடி வந்திருக்கோம். என் அண்ணனும் அண்ணியும் சீக்கிரம் சேரணும்ல. அதுக்கு தான் அண்ணியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அண்ணன் என்ன கூட பேச மாட்டேங்குது. அதனால சீக்கிரம் நீ பிளான சொல்லு பாட்டி. என்ன பாட்டி, கைவர பிளான் எதுவும் இல்லையா? அதை திங்க் பண்ணிருக்கீங்களா என்ன? எதுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க? நீங்களும் எதுக்கு சொல்றீங்க? இல்ல அஜய், மொத்த குடும்பமும் ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதை நினைச்சு சிரிச்சோம். ஒரு விஷயமா? என்னமா சொல்றீங்க? ஆமா சின்ன மாப்பிள்ள, நாங்களும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பெரிய மாப்பிள்ளையும் என் பொண்ணும் எப்படி பேச வைக்கணும்னு தெரியாம இந்த அம்மா கிட்ட தான் பிளான் கேட்டு நின்னுட்டு இருக்கோம். பார்த்தா பின்னாடி நீங்க ஓடி வரீங்க பிளான சொல்லன்னு. ரைட், அப்போ ஓல் ஃபேமிலி இதுக்கு தான் வெயிட்டிங்கா? அப்போ பாட்டி நீ பெரிய ஆளுதான். சரி சரி, அப்போ நாங்க எல்லாரும் உங்க நாடி தேடி ஓடி வந்திருக்கோம். அதுல எங்க டக்கு டக்குன்னு ஒரு பிளான சொல்லுங்க. எப்படியாவது என் அண்ணனையும் அண்ணியாரையும் சேர்த்து வச்சிடலாம். சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். என் பேராண்டி, என் பேத்தி, என் பேராண்டியை பேச வைக்கிறதுக்கு இது வரைக்கும் நான் பிளான் யோசிக்காமலா இருப்பேன். அதெல்லாம் கைவசம் பெரிய பிளானே வச்சிருக்கேன். சரி சரி, நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்க, இப்ப பிளான் என்னன்னு சொல்றேன். அதுபடி நம்ம நடந்துப்போம். இன்னைக்கு இந்த பிளானை நடத்துறோம். இன்னைக்கு என் பேராண்டி என் பேத்தியை கூட்டிட்டு ரூமுக்கு போறானா இல்லையான்னு பாருங்க. ரூமுக்கா? பாட்டி பெரிய பாட்டியா இருக்கே, அப்படிப்பட்ட பிளானா வச்சிருக்கேன். நமக்கு யூஸ் ஆகும் போல இருக்கேன். நான் உன சைடுல கவனிக்கிறேன். ஓகே ஓகே பியூட்டி, அப்போ பிளானை கழட்டி விடு. இந்த பிளான்ல மெயின் ரோல் யாருக்கு தெரியுமா? யாருக்குமா? யாருக்கு? என் பொண்ணுக்கு தான். அதாண்டி தேவகி, உனக்கு தான். என்னம்மா அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் தலையில கை வைக்கிறீங்க? உங்களை சுத்தி பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்களேன், உங்க பிளான பக்காவா செஞ்சு முடிப்பாங்க. நானா எப்படி? நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. ஆனா இந்த பிளானுக்கு இப்ப நீ தானே வேணுமே. நீ மட்டும் தான் வேணும். நீ ஒருத்தி போதும். நானா? அது சரி. ஐயோ, ஏற்கனவே ஒரு தடவை சொதப்பி வச்சிருக்கேன். இப்போ வேற நான் சொதப்ப போனா என்னன்னு தெரியலையே. அம்மா, அட இதெல்லாம் நீ சொதப்ப மாட்டேடி. கரெக்டா பண்ணுவேன், கவலைப்படாத, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, இப்ப நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும். என்ன தெரியுமா விஷயம்? சரி, விஷயத்த சொல்லுங்க. இங்க பாடி தேவகி, இப்ப நீ என்ன பண்ற? நேரா டைனிங் ஹாலுக்கு போற. நீ போய் நிக்கும் போது உன் மாப்பிளையும் வந்து நிப்பான், பின்னாடி உன் பொண்ணும் வந்து நிப்பான்.
அப்படி நிக்கும்போது நீ என்ன பண்ற உன் மாப்பிள்ள கிட்ட சொல்ற, மாப்பிள்ள நான் இந்த மாதிரி வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றேன். சரியா? அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னா மாப்பிளையும் சரின்னு சொல்லுவாரு. நானும் போக வேண்டியதான். இதுல நான் என்ன பண்றதுக்கு இருக்கு? இந்த முந்திரி கொட்டை முழுசா கேளுடி. அம்மா அப்புறம் என்னடி ஒரு பிளான் முழுசா சொல்றதுக்கு மட்டும் குறுக்கால பேசுற? குறுக்கால பேசாம அமைதியே கேளு. நேரா போற உன் மாப்பிள்ள கிட்ட சொல்ற வீட்டுக்கு கிளம்புறோன்னு. உன் மாப்பிள்ள முதல்ல வேணாம் தான் சொல்லுவான். இல்ல மாப்பிள்ள வீட்டுல வேலை இருக்கு அது இருக்குன்னு சொல்லி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றேன். சரியா? கிளம்பணும் நீ மட்டும் விருக்குன்னு பெட்டி படிக்க எடுத்துட்டு ஓடிடக்கூடாது. கிளம்பும் போது கூடவே விச்சுவையும் கூப்பிடுற. விச்சு வாட நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்றேன். நானா? ஆஹா, நானா வரல. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். செல்லுக்குட்டி ஆமா தானே? பிச்சு போடுவோம் பிச்சு பட வராசல் முழுசையும் கேளுடா. பியூட்டி பிளாக்கி முழுசையும் கேளு. இங்க பாரு தேவகி, நீ என்ன பண்ற விச்சுவையும் கூப்பிடுற. விச்சுவும் வந்து நிப்பான். விச்சுவை கூப்பிட்டதும் அவன் வந்ததும் அவனை கூட்டிட்டு கிளம்பிடக்கூடாது. அடுத்து உன் பொண்ணையும் கூப்பிடுற. பாட்டி என்ன பாட்டி அண்ணியை கூட கூப்பிட்டு போனாக்கா நீங்க சேர்த்து வைப்பீங்க பார்த்தா பிரிச்சு வைக்கிறீங்களே. அப்பப்பா எவனும் முழுசா கேட்க மாட்டீங்க அப்படிதானே? இல்ல பாட்டி இப்ப அண்ணியார கூட்டிட்டு போயிட்டாக்கா அண்ணியார் கூட இருந்தாலே அண்ணன் திரும்பி பார்க்க மாட்டாரு. அண்ணி அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் எப்படி பாக்குறது? ஆமாமா மாப்பிள்ளை கேட்கறது சரியா தானே இருக்கு. இப்ப நான் நிலாவை கூட கூட்டிட்டு போயிட்டேன்னா அப்புறம் மாப்பிள்ளை எப்படி? ஒருவேளை மாப்பிள்ளையால இங்க இருக்க முடியாம நிலாவை தேடி வருவான்னு நினைக்கிறீங்களா? அடியே நான் சொல்றது மட்டும் கேளுங்கடி. நான் சொன்ன மாதிரி நிலாவை வற்புறுத்தி வலி கட்டாயப்படுத்தி நீ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பார்க்கணும். அவ இங்கதான் இருப்பேன்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி நீ கூட்டிட்டு போறதுக்கு பார்க்கணும். சரியா? என்னத்த ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறீங்களே. தேவகி நான் சொன்னது என்னவோ அதை மட்டும் செய். அதை தவிர வேற எதுவும் செய்யாத. நீ நிலாவை கட்டாயப்படுத்தி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கான வழியை மட்டும்தான் நீ பார்க்கணும். கமலம் அந்த இடத்துல நம்மளும் நிப்போம். நம்ம தேவகிக்கு சப்போர்ட்டா தான் பேசணும். நிலாவுக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாது. புரியுதா? இதுதான் பிளான். இதை செய்யுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க இப்ப நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போவோம். பாட்டி வச்சுன்னு வந்துட்டோம். சரிடா பேராண்டி, நீங்க பாரா பேராண்டி, அவளை நல்லா பாத்துக்க. நேர நேரத்துக்கு சாப்பிட சொல்லு. சரியா? சாப்பிட மாட்டேங்கிறாடா. அவளை கரெக்டா செக்அப் எல்லாம் கூட்டிட்டு போ. சரியா? அவ அப்படி இப்படின்னு பிகு பண்ணாலும் நீ தான் அவளை என்ன ஏதுன்னு பார்த்து பக்கத்துல இருந்து அப்பப்ப கவனிச்சுக்கணும். என்னடா இது அடுத்தவங்க வீடாச்சே வந்து போலாமே வேணாமெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசிக்காத. இதுவும் உன் வீடுதான். அடிக்கடி வந்து போக இரு. சரியா? சரிங்க பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி செஞ்சுக்கிறோம். அது எப்படா வந்தா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மேல தான் வந்தேன். வந்தது பாட்டியை தான் பார்த்தேன். அதான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நீ என்ன ஃபேக்டரி கிளம்பிட்டியோ? ஆமாடா டைம் ஆயிடுச்சு. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். என்ன தப்பா இருக்காதா? நீ போய் பூஜா பாரு. அம்மா ஃபேக்டரி டைம் ஆகுது நான் கிளம்புறேம்மா. என்ன அர்ஜுன் ஃபேக்டரி கிளம்பிட்டியா? ஆமாம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் கிளம்பணும். சரிம்மா நான் கிளம்புறேன். மாப்பிள்ள சொல்லுங்க அத்தா. என்ன அத்தா? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள நிச்சயதார்த்தத்துக்கு வந்தேன். 2 நாள் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மாப்பிள்ள. ஏன் அத்தா இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? அதான் மாமா கூட ஊர்ல இல்லைங்க. நீங்க மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறீங்க? இருங்க இன்னும் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் போகலாம். இருங்க. இல்ல மாப்பிள்ள நிச்சயதார்த்தம்ன்றதுனால வீட்டு அப்படியே போட்டு வந்துட்டேன். அதெல்லாம் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். இங்க இருந்தா நல்லா இருக்காதுல்ல மாப்பிள்ள. அதான் கிளம்பலான்னு இருக்கேன். அப்படியா? சரி சரிங்க அத்தா. நான் டிரைவர் அனுப்பி விடுறேன். நீங்க கார்லயே கிளம்புங்க. சரிங்களா? ஐயோ இல்ல மாப்பிள்ள நாங்க ஆட்டோ புக் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஒரு 1/2 மணி நேரத்துல ஆட்டோ வந்துரும். வந்ததை கிளம்புறோம் மாப்பிள்ள. அப்படியா? சரிங்க அத்தா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மாப்பிள்ள. டேய் விச்சு கண்ணா விச்சு எங்கடா இருக்க? வா டைம் ஆகுது கிளம்புவோம்ல. என்ன விச்சுவும் கூட்டிட்டு போறாங்களா? அத்தா அத்தா சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல அத்தா விச்சுவுமே கூட கூட்டிட்டு போறீங்க? ஆமா மாப்பிள்ள இதுக்கப்புறம் இங்க தங்கினா நல்லா இருக்காதுல்ல. அதான் கூட கூட்டிட்டு போலான்னு. என்ன அத்தா யார் என்ன சொல்ல போறாங்க? நான் எதாவது சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க அத்தா நம்ம வீட்டுல யாரும் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவன் எப்போ போல இங்கே இருக்கட்டுமே. அதுக்கு இல்ல மாப்பிள்ள ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு. இப்ப விச்சு இங்க இருந்தா நல்லா இருக்காது மாப்பிள்ள. அதான் விச்சுவை கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். சரிங்க அத்தா. சரி நீங்க விச்சுவை கூட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க மாப்பிள்ள. டேய் விச்சு வந்தியாடா? நேரம் ஆகுது. சொல்லுங்கம்மா எதுக்குமா கூப்பிட்டு இருக்கீங்க? எதுக்கா? டேய் நம்ம வீட்டுக்கு கிளம்பணுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போற? கிளம்பணும். உன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. ஆட்டோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். நம்ம கிளம்பணும்ல. அம்மா என்னம்மா சொல்றீங்க? திடீர்னு கிளம்பணும்னா எப்படி? அதெல்லாம் நான் இப்போதைக்கு வரல. நீங்க போங்க. நான் பொறுமையா வரேன். நீங்க போங்க. விச்சு இங்க பாரு விச்சு நீ இப்ப எங்க கூட கிளம்பு. அதான் சரியா இருக்கும். நீ கிளம்பு நம்ம போலாம். போய் உன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? மாமா என்ன இதெல்லாம்? அம்மா கூப்பிடுறாங்க நீங்க அமைதியா இருக்கீங்க. நானும் சொல்லிட்டேன்டா அதை கேட்க மாட்டாங்க. அது அவன் தான் இருக்கேன்னு சொல்றாங்க. இருந்துட்டு போட விடுங்க. இல்ல மாப்பிள்ள இருக்கட்டும். நீங்க நிச்சயதார்த்த தேதி எல்லாம் குறிச்சிட்டு சொல்லுங்க. அப்போ வரும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். இப்ப இவங்க இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் மாப்பிள்ள சிக்கண்ணா போடா கிளம்பு. நேரம் ஆகுதுல்ல. ஒன்னும் கேட்க மாட்டியம்மா நீனு. சரி நான் போய் என் பேக் எடுத்துட்டு வரேன். உன் பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே நிலாவையும் கூட்டிட்டு வா. நிலா நிலா அம்மா சொல்லுமா. என்னம்மா கூப்பிட்டேன்? ஆமா நானே கூப்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்புறோம். என்னம்மா திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றேன். இருந்துட்டு போனாலம்மா. இருந்துட்டு போறதுக்கு மனசு என்ன சந்தோஷமாவா இருக்கு? இங்க இருக்கிறதுக்கு நீ பண்ண வேலைக்கு. இங்க பாரு எதையும் பேசி என் கோவத்தை கலராத. இப்ப நான் உன்னை கூப்பிட்டது உன்கிட்ட வியாக்கியானம் பேசுறதுக்கு இல்ல. போய் உன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. கிளம்புவோம்.
அவளை எதுக்கு கூப்பிடுறாங்க? என்ன மசமசம் பாத்துட்டு இருக்க? ஓ போய் உன் பேக்ல துணி மணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டோ வந்து கிளம்பணும்ல. போ. அம்மா என்ன எதுக்குமா கூப்பிடுற? நான் எதுக்கு வரணும்? தேவகி இப்ப எதுக்கு நிலாவை கூட்டிட்டு போற? அதானே. அடி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருது? இப்ப எதுக்கு பேத்தியை கூட்டிட்டு போற? ஆமாமா அவளையும் கூட கூட்டிட்டு போலாம் தான் இருக்கேன். அவ இங்க இருந்தா சரியா வராதுமா. இங்க எல்லாருக்கும் கஷ்டம் தான், எல்லாருக்கும் மன வருத்தம் தான். அதனால இவ என் கூட இருக்கதான் நல்லது. நான் கூட கூட்டிட்டு போறேம்மா. தயவு செஞ்சு என்ன யாரும் தடுக்காதீங்க. அடி என்ன பேசிட்டு இருக்க நீ? பாருங்கம்மா இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. அவ என் கூட வரட்டும். நான் அவளை கையோட கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். யாரும் தயவு செஞ்சு எதுவும் சொல்லி தடுத்துறாதீங்க. அவ என் கூட வந்து இருக்கட்டும். அவளுக்கு இதை விட ஒரு பெரிய தண்டனை வேற எதுவும் இருக்காது. இருக்கட்டும் விடுங்க. தேவகி நீ பண்றது ரொம்ப தப்பு தேவகி. நீ அமைதியா இருங்க. உங்களை மேல மேல கஷ்டப்பட்டு பாக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி ஒரு முட்டாள் இங்க இருக்கிறத விட எங்க வீட்டுல வந்து இருக்கிறதா நல்லது. இன்னும் என்னடி பாத்துட்டு இருக்க? போய் உன் பேக்ல எடுத்துட்டு வா, கிளம்பலாம். அம்மா என்ன பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு வரணும்? நான்லாம் வர மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். எதுக்கு? இன்னும் இங்க இருந்து எத்தனை பேர் உயிரை வாங்க போறேன்? ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ இங்க வேற இருந்து இன்னும் எல்லாரையும் கஷ்டப்பட்டு இருக்க போறியா? உனக்கெல்லாம் அறிவில்ல? ஓ நான் சொல்றதை கேளு. போய் உன் பேக்ல எடுத்துட்டு வா, கிளம்பலாம். அம்மா சும்மா இருமா, இது ஏன் வீடு. நான் இங்கதான் இருப்பேன். நான்லாம் இங்கே வர மாட்டேன். பாடி அடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி வச்சுக்காத. வாயில சொல்லும் போதே ஒழுங்கா கேளு. போய் பேக் எடுத்துட்டு வா. அதெல்லாம் வர முடியாது. அது சொல்லுங்க. நான் எதுக்கு போகணும்? இது ஏன் வீடு தானே. நான் இங்கதான் இருப்பேன். நான்லாம் வர மாட்டேன். நாங்களும் சொல்லிட்டோமா? தேவிக்கு கேட்க மாட்டாளே. பாரு யாரையும் எங்க சப்போர்ட்டுக்கெல்லாம் கூப்பிடாது. அவங்களாவது இனிமே கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கட்டும். நீ இங்க இருந்து உங்க உயிரை வாங்கல விட அங்க வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு வா வந்து தோல. அதான் நீங்க இருக்குன்னு சொல்றாங்களா? எதுக்கு அவங்களை கட்டாயப்படுத்துறீங்க? இல்ல மாப்ள, இவன் ஒரு முட்டாள். இங்க இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பான். அப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்த விட்டுட்டு நான் நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. அதுக்கு இந்த பைத்தியக்காரியை கூட கூட்டிட்டு போறதா நல்லது. நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. டேய் விஜி இன்னும் நீ என்ன பாத்துட்டு இருக்க? போய் பேக் எடுத்துட்டு வா. என்னடி இன்னும் பாத்துட்டு இருக்க? சொல்றது காதுல விழலையா? சீக்கிரம் போய் பேக் எடுத்துட்டு வா. அப்படி எல்லாம் என்னால வர முடியாதுமா. இது ஏன் வீடு. நான் எதுக்கு வரணும்? என்னால என் வீட்டை விட்டு வர முடியாது. என் வீட்டையும் விட்டு வர முடியாது. என் புருஷனையும் விட்டு வர முடியாது. புருஷன் விட்டு வர மாட்டியா? உன் புருஷன் அன்னைக்கு நினைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு ஆத்தத பேர் மாத்தில மாப்பிள்ளைய அவமானப்படுத்தி இருக்க மாட்டேன். அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இப்ப என்னமோ பேச வந்துட்டா புருஷன். இங்க பாரு இந்த சும்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. போய் உன் பேக் எடுத்துட்டு வா. நான் வா. அம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் வர மாட்டேன். இப்படி எல்லாம் நீ சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பாரு நீயா போய் உன் பேக் எடுத்துட்டு வரியா இல்ல நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டோ வந்துடும். என்ன நீ போறியா என்ன போட்டுமா? அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? நானே வரேன்னு சொன்னாலும் நீ தானே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்ப நீ என்னம்மா என்ன கூட்டிட்டு போறதுல இப்படி இருக்க? நான் எப்படிம்மா என் வீட்டையும் என் புருஷனையும் விட்டுட்டு வர முடியும்? அதெல்லாம் வர மாட்டேன். என்ன புரியலையாடி? இங்க பாரு நீ பண்ண தப்புக்கு இங்க இருந்து தண்டனை அனுபவிக்கிறத விட அங்க வந்து தண்டனை அனுபவி. சரி மாத்தி பார்த்து புருஷன்றீங்க. அவர் ஒரு வார்த்தை கூட என்ன போவாதுன்னு சொல்லவே இல்லையே. அமைதியா நிக்கிறாரு. அம்மா அம்மா கிட்ட சொல்லுங்க. என்ன வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நீங்க சொன்னா அம்மா என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க. சொல்லுங்க மாமா. என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்கேன். அண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அத்தை பாருங்க பெரிய வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு ஏதாவது பேசுங்க. மாமா ப்ளீஸ், நீங்க சொன்னா அம்மா விட்டுட்டு போவாங்க. நீங்க சொல்லுங்க மாமா அம்மா கிட்ட. நீங்க சொன்னதை அம்மா கேட்பாங்க. என்னடா பேராண்டி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அவளை போன்னு சொல்றியா இல்ல போகாதுன்னு சொல்றியா? ஏய் அர்ஜுன் அவ பாவம் போல உன்னை பார்த்து கேட்டுட்டு இருக்காடா. இப்பவும் பிடிவாதத்துல இருந்து இறங்கி வர மாட்டியா? டேய் அவ ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான். போதுண்டா அவளும் பாவம்டா. ஏதாவது சொல்லுடா. இங்க பாரு தேவிக்கு பிடிவாதமா நின்னுட்டு இருக்கான். அவர் எப்படி சொல்லுவாரு? ஏன்னா அவ்வளவு வலிய அவர் சுமந்துட்டு இருக்காரு. உன்னால அவ்வளவு வலிய சுமந்துட்டு இருக்கவரு உன்னை போகாதெல்லாம் சொல்ல முடியாது. இங்க பாரு பாத்தல இவ்வளவு நேரம் எல்லாரும் கேட்டுட்டாங்க மாறி மாறி. ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட உன்னை போகாதுன்னு சொல்லல. இதுல இருந்து தெரியல உன்னால அவர் எவ்வளவு பாதிச்சிருக்காருன்னு. இங்க பாரு இதுக்கு மேல நீங்க இருக்க வேணாம். போய் உன் பேக் எடுத்துடா போ. நீ அமைதியா இருமா. மாமா சொல்லுங்க மாமா. அம்மா நீங்க சொன்னா விட்டுட்டு போவாங்க மாமா. ப்ளீஸ் மாமா. அடியே பைத்தியக்காரி நீ சொல்லிட்டு உனக்கு புரியல? இப்படி எல்லாம் நீ சொன்ன கேட்க மாட்டேன். நீ போய் எடுத்துட்டு வரதானே நானே போய் எடுத்துட்டு வரேன். மாமா என்ன போவாதுன்னு கூட சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இங்க போவதுக்கு பிடிக்கல மாமா. நான் இங்கதான் இருக்கணும். ஏன்னா இதான் என் வீடு. நீங்க என் புருஷன். உங்களை விட்டுட்டு நான் அங்க போய் நான் மட்டும் தனியா என்ன பண்ணுவேன்? ஆனா நீங்க ஏன் என்ன போவாதுன்னு கூட சொல்ல மாட்டீங்க. மாமா ப்ளீஸ் மாமா. அம்மா இங்க யாருக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிட்டு போக சொல்லுங்க. இங்க யாரையும் யாரும் கட்டாயப்படுத்தல. கேட்டியா மாப்பிள்ள என்ன சொன்னாருன்னு? அவருக்கு உன்னை இங்க இருக்க சொல்லணுங்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை. அதனால சுத்தி வளைச்சு இப்படி சொல்லிட்டு இருக்காரு. போய் உன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. கிளம்பும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வந்துடும். இன்னும் என்ன கத்த விட்டு வேலைக்கு பார்க்காத போடி. மாமா அப்ப நான் போவா? தொட்டில் சொந்தம் என்னை கைவிட்டது, தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது. உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான், யாரும் இல்லை எனக்காகத்தான். இன்னும் என்ன இப்படியே பாத்துட்டு இருக்க போறியா? சரி நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாமா
உனக்கு எதுக்கு அவ்வளோ சிரமம்? நானே போய் எடுத்துட்டு வரேன். நான் போவா மாமா? மாமா, நீங்க என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, எனக்கு இங்கேருந்து போக விருப்பம் இல்லை. உங்களை விட்டுட்டு போக எனக்கு துளியான விருப்பம் இல்லை. ஆனா சொல்லாம சொல்றீங்க என்ன போகணும், அப்படிதானே? இப்போ உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் போறேன். நான் கிளம்புறேன். நீ எங்கே என் அன்பே, நீ இன்றி நான் எங்கே? மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும். உந்தன் அன்பு இல்லாது எந்தன் ஜீவன் இல்லாது. நீ எங்கே என் அன்பே? டேய் விச்சு, நீ என்ன பாத்துட்டு இருக்க? ஓ, நீ போய் உன் பேக் எடுத்துட்டு வா. சரிங்க மாப்ள, அப்ப நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு ஃபேக்டரி டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. சரிங்க மாமா, நாங்கள் கிளம்புறோம். நீலா குட்டி வந்ததும் நாங்கள் கிளம்புறோம். நான் நாளைக்கு வரேன் ஃபேக்ட்ரிக்கு. அம்மா, நான் மேலே போயிட்டு வரேன். என்ன அர்ஜுன், ஃபேக்டரிக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னேன், இப்போ மறுபடியும் ரூமுக்கு போறேன்னு சொல்றேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பொருளை மறந்துட்டேன், அது எடுத்துட்டு போகிறேன். மறந்துட்டியா? என்னடா பேராண்டி? சரி, அதுக்கு நீ எதுக்கு போற? இரு. டேய் விச்சு, போ. ஏதோ மறந்துட்டானா மரியம் பேராண்டி. அது என்னன்னு பார்த்து எடுத்து வந்து குடுறா பிளாக்கி, போடா. சொல்லுங்க மாமா, என்ன பொருள் என்னன்னு சொல்லுங்க, போய் எடுத்துட்டு வரேன். அது உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் போய் எடுத்துக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு பொறுமையாக ஃபேக்ட்ரிக்கு போகிறேன். அப்புறம் என்ன? போங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அடி தேவகி, நீ உன வீட்டுக்கு போக வேணா, உன போக வேணா? போ, போய் கிச்சன்ல வேலை இருக்கு. போடிக்காமலாம். இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வைங்க, கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். தெம்பு வேணும்ல? போங்க போங்கடி, வாயை பார்த்துட்டு நிக்காதீங்க. பியூட்டி, ஆனால் நீ செம்ம நாட்டி. அடே போட கம் நாட்டி.